இந்த உலகத்தில் பெரும்பாலானோர் நல்ல மனிதர்களாக வாழணும்னு விரும்புகிறாங்க. மற்றவர்களுக்கு உதவி செய்யணும், அடுத்தவர்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடாது, எல்லாருக்கிட்டையும் நல்லா அன்பு செலுத்தி அன்பாக நடந்துக்கணும் அப்படின்னு எல்லாரும் பெரும்பாலானோர் நினைக்கிறாங்க. இது மிக உயர்ந்த பண்பு தான். ஆனால் ஆன்மீகம் இதை விட உங்களை ஒரு ஆழமான நிலைக்கு அழைத்து செல்கிறது. அதுதான் தன்னை உணர்ந்த விழிப்புணர்வு நிலை. அதாவது நல்ல மனிதன் சமூகத்தின் பார்வையில் அவன் நல்லவன். ஆனால் தன்னை உணர்ந்த விழிப்புணர்வு அடைந்தவன் தனக்கு உண்மையானவன். அது மாதிரி தான் நல்ல மனிதன் யாருக்கும் தீங்கு செய்யக்கூடாது அப்படின்னு நினைப்பான். ஆனால் விழிப்புணர்வு அடைந்தவன் தனக்குள் அந்த கெடுதல் ஏற்பட காரணம் என்ன, ஏன் அப்படின்னு தன்னையே ஆராய்வான். அதே மாதிரி நல்ல மனிதன் தன்னுடைய செயலை நல்ல செயலாக மாற்ற முயற்சிப்பான். ஆனால் விழிப்புணர்வு அடைந்தவன் அந்த செயல் உருவாக்கும் மனதின் அடிப்படையவே மாற்றுவான். அதே மாதிரி நல்ல மனிதன் மற்றவர்கள் அவனை பாராட்டினால் சந்தோஷப்படுவான், மற்றவர்கள் அவனை குறை கூறினால் கஷ்டப்படுவான். ஆனால் தன்னை உணர்ந்த விழிப்புணர்வு அடைந்தவன் இந்த பாராட்டு, இந்த குறை கூறுதல் அனைத்தையும் கடந்து தனது மனம் எப்படி செயல்படுகிறது, தன்னுள் என்ன மாற்றம் நிகழ்கிறது அப்படின்னு தன்னையே கவனிப்பான். அதே மாதிரி இங்கே நல்ல மனிதர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களில் பலர் நடிப்பாங்க. ஆனால் விழிப்புணர்வு அடைந்தவன் இங்கே நல்லவனாக நடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா அவனுடைய சிந்தனை, சொல், செயல் அனைத்தும் ஒரே நேர்கோட்டில் பயணிக்கும். அவனுடைய வாழ்க்கை போலித்தனமாக இல்லாமல் உண்மையின் வெளிப்பாடாக மாறி இருக்கும். ஆமாம், அதே மாதிரி நல்ல மனிதன் கோபத்தை அடக்க முயற்சி செய்வான். ஆனால் விழிப்புணர்வு அடைந்தவன் கோபம் எழும் அந்த நொடியே தனக்குள் விழிப்புடன் கவனிப்பான். அந்த விழிப்பே அவனுடைய கோபத்தின் வலிமையை கரைக்கும். அதேபோல் நல்ல மனிதன் மன்னிக்க முயற்சி செய்வான். ஆனால் விழிப்புணர்வு அடைந்த மனிதனுக்கு அந்த மன்னிக்கக்கூடிய நிலை ஏற்படாது. ஏன் அப்படின்னா அவன் யாரையுமே எதிரியாக பார்ப்பதில்லை, எல்லாரையுமே அறியாமையின் வெளிப்பாடுகளாகத்தான் அவன் பார்ப்பான். அதே மாதிரி நல்ல மனிதன் தர்மத்தை பின்பற்றுவான். ஆனால் தன்னை உணர்ந்த விழிப்புணர்வு அடைந்தவன் தர்மத்தையே வாழ்க்கையாக வாழ்வான். அதாவது ஒரு மரம் பழத்தை கொடுப்பது அதனுடைய இயல்பு. அதற்கு அந்த மரம் நல்ல மரமாக இருக்க வேண்டும்னு அது முயற்சி செய்வதில்லை. அதுபோல்தான் தன்னை உணர்ந்த விழிப்புணர்வு அடைந்தவன் அவன் நல்லவனாக இருக்க முயற்சி செய்வதில்லை. இயல்பாகவே அவனிடமிருந்து நன்மைகள் வெளிப்படும். மலர்கள் நல்ல ஒரு செழிப்பாக பூத்து குலுங்கி மலரணும் அப்படின்னா அதற்கு வேறு காரணம். அந்த வேர் ஆரோக்கியமாக இருந்தால் தான் மலர்கள் இயல்பாக மலரும். அதே போல்தான் விழிப்புணர்வு என்பது மனித வாழ்க்கையின் வேர். இந்த நற்பண்புகள் அந்த வேரிலிருந்து மலரும் மலர்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இந்த சாதாரண மனிதன்
நல்லவனாக இருக்கும்போது, அதாவது நல்ல மனிதன் அப்படின்னு சொல்லக்கூடிய அவனுடைய நன்மைகள், அவன் செய்யக்கூடிய நல்லது சூழ்நிலைகள் வரும்போது மாறக்கூடியது. ஆனால் தன்னை உணர்ந்த விழிப்புணர்வு அடைந்தவன் அவனுடைய நன்மைகள் சூழ்நிலையாலும் காலத்தாலும் பாராட்டுவதாலும் அவனை குறை கூறுவதாலும் மாறவே மாறாது. மரத்தின் இயல்பு எப்படியோ அது போன்று நிலைத்ததாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதனால் உங்களுக்குள்ள இந்த கேள்விகளை கேளுங்க. நான் நல்லவன் மட்டும் இல்லை, நான் யார்? என்னுடைய எண்ணங்களுக்கு பின்னால் உண்மையான அந்த மூலம் எது? அந்த எண்ணங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய உண்மையான மூலம் எது? என்னை இயக்குவது யார்? நான் உண்மையில் யார்? இந்த கேள்விகள் உங்களுக்குள் எழும் இடத்தில்தான் ஆன்மீக பயணம் தொடங்குகிறது. அந்த பயணம்தான் ஒரு மனிதனை நல்லவனிலிருந்து ஞானியின் நிலைக்கு உயர்த்துகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதனால் நல்ல மனிதன் அப்படிங்கிற அடையாளத்தையும் நீங்கள் கடந்து விழிப்புணர்வில் நிலை பெறுங்க. அதில் நிலை பெறும்போது அப்போது நீங்கள் நன்மைகள் செய்தால் இந்த உலகம் பாராட்டணும் அப்படின்னு எதிர்பார்க்க மாட்டீங்க. நல்லவனாக இருக்கணும்னு நடிக்கவும் மாட்டீங்க. நல்லவனாக இருக்கணும்னு முயற்சியும் செய்ய மாட்டீங்க. இயல்பாகவே உங்களிடமிருந்து நன்மைகள் வெளிப்படும். உங்களுடைய இருப்பே அமைதியையும் அன்பையும் இந்த உலகிற்கு வெளிப்படுத்தும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதனால் அந்த நல்லவன் அப்படிங்கிற அடையாளத்தையும் கடந்து நீங்கள் யார் அப்படிங்கிற உண்மையை உணருங்க. நீங்கள் யார் என்று உணரும்போது அந்த கணமே அம்மா எக்கணமும் எந்நேரமும் உங்களில் இருப்பதை உணர்வீர்கள். அந்த உணர்வில் உங்களுடைய நான் கரைந்து அம்மாவின் பேரருள், அம்மாவின் பேராற்றல் உங்களுள் வெளிப்படும். அதுதான் ஆன்மீகத்தின் இறுதி. அதுதான் மனித பிறவியின் முழுமை. அதுதான் மனிதன் பிறவி சூழலிலிருந்து விடுபடக்கூடிய நிலை.